கரிசல் இலக்கிய திருவிழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் இந்த மாவட்டத்தின் ஆட்சியர் விப ஜெயசீலன் அவர்கள் இதை ஏற்பாடு செய்வதற்கான பின்னணியை பற்றி அவர் பேசும்போது குறிப்பிட்டார். உண்மையில் இந்த மாவட்டத்திற்கு இப்படி ஒரு திருவிழா நடத்துவதற்கான வாய்ப்பை அரசு வழங்கவில்லை என்றாலும் அதை கோரி பெற்று, அமைச்சர்களிடம் கோரி பெற்று, அரசிடம் கேட்டு பெற்று இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்வை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஜெயசீலன் அவர்கள் தமிழிலே மிகுந்த ஆர்வமும் பற்றும் உள்ளவர். அது மட்டுமல்ல, நல்ல புலமை உள்ளவர். அவர் திருக்குறளில் 1330 குறளையும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர். எனக்கெல்லாம் கூட ஒரு 50 குறள் தான் தெரியும். நான் 25 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினாலும் அவ்வளவையும் மனப்பாடமாக வரிசையாக சொல்ல முடியுமானா முடியாது. அவர் பள்ளி மாணவனாக இருக்கும்போதே அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டவர். அதற்கு பின்னால் வேளாண்மை துறையில் இளங்கலை பட்டம் பெற்றுவிட்டு தன்னுடைய தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தாமாக முயன்று தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம், முனைவர் பட்டம் வரைக்கும் பெற்றிருப்பவர். தமிழில் சிறை இலக்கியம் என்ற தலைப்பில் அவருடைய ஆய்வு, அது தமிழில் ஒரு மிக முன்னோடி ஆய்வு. சிறையில் இருந்த தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய சிறை அனுபவங்களை பதிவு செய்தது உலக அளவிலே இலக்கியமாக போற்றப்படுகின்றது. அது தமிழிலும் கூட பல பேர் எழுதியிருக்கிறார்கள் தங்களுடைய சிறை அனுபவங்களை. அவற்றை தொகுத்து அவற்றை ஒரு ஆய்வு பார்வையில் பார்த்து அவர் செய்த ஆய்வு அந்த தமிழில் சிறை இலக்கியம் என்பது. இத்தகைய ஒரு தமிழ் ஆர்வம் உடையவர் இந்த மாவட்டத்திற்கு ஆட்சியராக இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இந்த இலக்கிய திருவிழா சாத்தியமாகி இருக்கிறது. அவருடைய அன்பின் காரணமாகத்தான் நான் உங்களிடையே இன்று பேசவும் வந்திருக்கிறேன். உண்மையில் இது பெரிய மகிழ்ச்சி தருகிறது எனக்கு. இங்கே கரிசல் இலக்கிய திருவிழான்னு சொல்லும்போது இந்த அரசு கி ராஜநாராயணன் அவர்களுக்கு அவர் இறந்தபோது அரசு மரியாதை செய்ததும் அவருக்கு மணிமண்டபம் கட்டியிருப்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் எழுத்தாளர்களுக்கு தமிழ் சமூகம் பெரிய அளவிற்கு மதிப்பு தருவதில்லை என்ற குறைபாடு எங்களுக்கெல்லாம் இருந்து கொண்டிருந்தது. தமிழை பற்றி பேசுவோம், இலக்கியத்தை பற்றி பேசுவோம், தமிழ் செம்மொழி 2000 ஆண்டு காலம் இதனுடைய வாழ்வு என்றெல்லாம் இதை பற்றி நாம் புலகாங்கிதமாக பேசுவோம். ஆனால் தமிழில் எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு பெரிய மதிப்பளிக்க மாட்டோம், அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இது என்று குறை சொல்லி கொண்டிருந்தோம். அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே கி ராஜநாராயணன் அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை இந்த அரசு செய்தது. அதே போல் இப்போது இந்த கரிசல் இலக்கிய திருவிழா நடப்பதும் அதனுடைய தொடர்ச்சியாகவே நான் பார்க்கிறேன். ஆகவே இதை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். கரிசல் இலக்கிய திருவிழாவில் தொடக்க உரையாக பேசுவதற்கு இங்கே பல பேர் இருக்கிறார்கள். இந்த பகுதியை சார்ந்த இந்த கரிசல் இலக்கியத்தை படைக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இங்கே வரவில்லை என்றாலும் பூமணி அவர்கள் இருக்கிறார். இங்கே வந்திருக்கக்கூடிய சோதர்மன், சா தமிழ்ச்செல்வன், உதயசங்கர் அவர்கள், நாரும்பூநாதன், பாமா அவர்கள், இன்னும் பல எழுத்தாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இருந்தபோதும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் வட்டார இலக்கியம், கரிசல் இலக்கியம் பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் உங்களிடையே முன்வைத்து விடைபெற விரும்புகிறேன். பொதுவாக இந்த வட்டார இலக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா அதை இன்னைக்கு இந்திய அளவில் கூட ரீஜனல் லிட்ரேச்சர் என்று சொல்கிறாங்க. இந்திய அளவில் ரீஜனல் லிட்ரேச்சர்னு சொல்கிறதுக்கும் நாம் தமிழில் வட்டார இலக்கியம்னு சொல்கிறதுக்கும் வேறுபாடு உண்டு. இந்திய அளவில் ரீஜனல் லிட்ரேச்சர்னு எதை சொல்கிறாங்க? இந்தியாவில் பல மொழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது. அப்போ எதை ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில வழக்கிலும் இந்தி வழக்கிலும் ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னால் அதை தமிழ் இலக்கியம், மலையாள இலக்கியம், கன்னட இலக்கியம், அஸ்ஸாம் இலக்கியம், பஞ்சாப், இந்த மாநில மொழிகளில் எழுதக்கூடிய இலக்கியங்களை அவர்கள் ரீஜனல் லிட்ரேச்சர்னு வகைப்படுத்துகிறாங்க. அப்போ இந்தியன் லிட்ரேச்சர்னால் எது
என்றால் அது இந்தியில் எழுதப்படக்கூடியவை, ஆங்கிலத்தில் இந்திய ஆங்கிலத்தில் எழுதப்படக்கூடியவை, இவற்றைத்தான் அவர்கள் இந்தியன் லிட்ரேச்சர் என்று சொல்கிறார்கள். உண்மையில் நாம் இந்த மொழி திணிப்பை பற்றியெல்லாம் பேசும்போது அது பல தளங்களில் செயல்படுவதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இதை மறுத்து சொல்லி வந்திருக்கிறேன். தமிழ் இலக்கியத்தை என்னை அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் சொல்வார்கள், இவர் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் எழுதக்கூடியவர் என்று. அப்போ தமிழ் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய மொழி எது? இந்தியா அல்லது இங்கிலீஷா? இதை ரெண்டைத்தான் அவங்க பெரும்பாலும் மனதில் வைத்துக் கொள்கிறார்கள். இந்தியை விட, இந்திய ஆங்கிலத்தை விட மலையாளத்திலும் தமிழிலும் கன்னடத்திலும் பெங்கால் மொழியிலும் ஏராளமான இலக்கியங்கள் இருக்கின்றன. ஆனால் இவை முன்னிலை பெறுவது கிடையாது. ஆகவே நாம் ரீஜனல் லிட்ரேச்சர் என்று பொது இதில் வழங்குவதற்கும் தமிழில் வழங்குவதற்குமான வேறுபாடுகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இங்கே தமிழை பொறுத்த வரைக்கும் நாம் வட்டார இலக்கியம்னு சொல்லும்போது தமிழில் வழங்கக்கூடிய கிளை மொழிகள், நாம் கிளை மொழின்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் டயலக்ட்னு சொல்கிறாங்க, அந்த கிளை மொழிகள், அந்த அடிப்படையில் தான் நாம் இங்கே வட்டார இலக்கியம்னு சொல்கிறோம். தமிழில் உலகத்தை சொல்லும்போது நானிலம் என்று சொல்வார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையாக திணைகளை பாகுபடுத்தினாலும் நிலம்ங்கிறது நானிலம்தான், 4 வகையானது தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 தான். பாலை என்ற நிலம் தமிழ்நாட்டில் கிடையாது. பாலை என்றால் நாம் உடனே பாலைவனம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. பாலை என்பது சிலப்பதிகாரத்தில் அதுக்கான ஒரு வரையறையை இளங்கோவடிகள் கொடுத்திருப்பார். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உற்று பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சொல்வார். அதாவது சில ஆண்டுகள் மழை பொழியாமல் போய்விட்டால் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் பாலை நிலமாக மாறிவிடும். வறட்சியில் எல்லாம் பசுமை அழிந்து போய்விட்டால் அது பாலை நிலம். மறுபடியும் மழை பொழிந்தால் அவை தம்முடைய இயல்பாகிய குறிஞ்சி நிலமாகவோ முல்லை நிலமாகவோ மீண்டும் மாறிவிடும். இதுதான். அதனால் பாலை என்று ஒரு நிலம் நமக்கு கிடையாது, பாலை வனம் கிடையாது. ஆக 4 நிலம், உலகத்தையே நானிலம்னு தான் சொல்லுவோம். இந்த 4 நிலம் அமைப்பும் கொண்டது தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலைப்பகுதி, மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அதே போல் முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த பகுதியும் மேய்ச்சல் நிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. மருதம் நீர்வளம் உள்ள வயலும் வயல் சூழ்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடல் சூழ்ந்த இடமும். நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 பகுதியில், தமிழ்நாட்டினுடைய கிழக்கு தெற்கு 2 பகுதியில் கடல் உண்டு. பழைய காலத்து தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கேரளமும் சேரநாடும் இணைந்ததை எடுத்துக்கொண்டால் 3 புறம் நமக்கு கடல். ஆகவே நெய்தல் நிலம். அப்போ இந்த 4 நில அமைப்பு நமக்கு உண்டு. அதே போல் பருவகாலங்கள்னு பார்த்திங்கன்னா சில நாடுகளில் எல்லா வகையான பருவத்தையும் பார்க்க முடியாது. சில நாடுகளில் குளிர்காலமே ஆண்டுக்கு 8 மாதம் 9 மாதம் இருக்கும். நீங்கள் இங்கே கூட நம்ம இந்தியாவில் கூட அப்படி உண்டு. வட இந்தியாவுக்கு போக வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வால்பாறைக்கு போனோம்னாலே வால்பாறையில் ஆண்டுக்கு 10 மாதம் தொடர்ந்து மழை பொழியக்கூடிய ஒரு பகுதி அது. ஏன்னா அதில் தென்மேற்கு பருவமழையும் அங்கே பெய்யும், வடகிழக்கு பருவமழையும் பெய்யும். அவர்கள் இப்போ இந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக மழை பொழிவு அங்கே குறைந்திருக்கிறது. ஆனால் 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் இருக்கக்கூடிய மக்கள் கீழே இருக்கக்கூடிய பொள்ளாச்சி பகுதிக்கும் உடுமலைப்பேட்டை பகுதிக்கும் கீழே பஸ்ஸில் வருவாங்க. எதற்கென்றால் வெயில் பட வேண்டும் என்பதற்காக, வெயில் காய்வதற்காக வருவாங்க. அப்போ ஆண்டில் 10 மாதங்கள் மழை மட்டும் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி நம்மகிட்டயே இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் எல்லா விதமான பருவமும் இருக்கும். நீங்கள் பல நாடுகளில் பனிக்காலம் அதிகமாக இருக்கும். அவங்க வெயில் காலம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஐப்பசி மாதம் போல தான் அவர்களுடைய வெயில் காலம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சில நாடுகளில் இந்த நிலநடுக்கோட்டு
நிலநடுக்கோடு இருக்குது பாருங்க, அதை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லாம் பருவ மாற்றமே இருக்காது. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர் இருக்குது, சிங்கப்பூரில் பருவ மாற்றமே கிடையாது. இது வெயில் காலம், இது மழை காலம், இது பனிக்காலம்லாம் சொல்லவே முடியாது. வருஷம் முழுக்க ஒரே காலம்தான். அங்கே ஒரே மாதிரி வெயில் அடிக்கும், திடீர்னு எப்போவாது மழை பெய்யும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சீதோசன நிலை மாறாது. இப்படிப்பட்ட நாடுகள்லாம் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இங்கே இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் என்று 6 வகையாக காலத்தை பிரித்து ஒவ்வொரு காலமும் 2 மாதங்கள் என்று வகுத்திருக்கிறார்கள். அப்படித்தான் நம்முடைய இயற்கை அமைப்பு இருக்கிறது. பருவநிலை அப்படிப்பட்டது தான். அதனால் நிலம் 4 வகையான நிலம், 6 வகையான காலம், இந்த தன்மை கொண்ட அமைப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதனால் நாம் எல்லா வகையான காலத்தையும் நாம் அனுபவிப்போம். எல்லா வகையான நில அமைப்பையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஆட்சியர் சொல்லும்போது சொன்னார்ல, ஒரு 3 மணி நேர பயண தூரத்தில் நில அமைப்பு மாறிவிடும் என்று சொல்லி, உணவு பழக்கம் மாறிவிடும் என்று எஸ் ராமகிருஷ்ணன் சொன்னதை, உண்மையில் 3 மணி நேரம் கூட வேண்டியதில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேர பயணத்திலேயே இத்தகைய மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். இப்போ நான் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோட்டுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய முறை எல்லாமே ஒரே பகுதி அப்படின்னு சொல்லிட முடியாது. அங்கே பேச்சு வழக்கில் மாற்றம் உண்டு, உணவு முறையில் மாற்றம் உண்டு. காரணம் என்னென்னா, நில அமைப்பு மாறுபடும். அந்த பகுதி நீர்வளம் உள்ளது, எங்கள் பகுதி நீர்வளம் குறைந்தது. இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். திருவள்ளுவர் சொல்லுவார்ல, நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் என்று சொல்லி, நிலம் எப்படி அமைந்திருக்கிறதோ அதற்கு ஏற்ற வகையில் நீர் இருக்கும்ட்டு. நிலம் எப்படி இருக்கிறதோ, நீர் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற வகையில் தான் மக்களுடைய பண்பாடும் வாழ்க்கையும் இருக்கும். அதனால் இதற்கெல்லாம் அடிப்படை நில அமைப்பு. அந்த வகையில் தான் நாம் தமிழ்நாட்டினுடைய வட்டார இலக்கியம்னா, தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைப்பை அடிப்படையாக கொண்டு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நாம் கரிசல் இலக்கியம் என்று சொல்கிறோம், எங்கள் பகுதி கொங்கு இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் பிரித்து சொல்கிறோம், ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து சொல்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு 5-6 வகையான பிரிவுகள் அப்படி நாம் பிரித்து பார்க்க முடியும். என்ன அடிப்படையில்னு பார்த்தா, நிலத்தின் அடிப்படையில் தான். நிலம் எப்படி இருக்கிறது, அந்த நிலத்திற்கு ஏற்ப அந்த மக்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது, அதுதான் காரணம். ஆகவே இந்த வட்டார இலக்கியம் நமக்கு 1940களில் இது தனிப்பட நாம் இப்படி இது வட்டார இலக்கியம்னு சொல்வது போல அமைந்தது. அது 1940 நமக்கு உருவாச்சு. அப்போ இந்த வட்டார இலக்கியம்ங்கிற பிரிவு இருக்குது பாருங்க, இந்த பிரிவை பற்றி பலவிதமான கருத்துக்கள் உண்டு. நமக்கு கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளாக இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியினுடைய இந்த இலக்கிய வரலாற்றை எடுத்து செல்லும் போது சங்க இலக்கியத்திலிருந்து கூட சொல்கிறாங்க. ஔவையாருடைய பாடல்களில், அவருடைய பாடலில் வட்டார வழக்கு சொற்கள் இருக்கின்றன என்றெல்லாம் எடுத்து காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாம் அவ்வளவு கராராக போகலை. நவீன இலக்கியத்தை வச்சு பார்த்தோம்னா கூட ஒரு 70-80 ஆண்டுகள் இந்த வட்டார இலக்கியம்ங்கிற பிரிப்புக்கு இந்த காலம் இருக்கிறது. ஆனால் இதை பற்றி இலக்கிய விமர்சகர்கள் 2 விதமான கருத்தை சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, வட்டார இலக்கியம்னு நீங்கள் பிரித்து பார்க்கும்போது அப்போ பொது இலக்கியம் என்று ஒன்று இருக்கிறது என அர்த்தமாகுது. இப்போ வட்டார இலக்கியம் பொது இலக்கியம் ஆகாதா? யாரெல்லாம் எழுதுவது பொது இலக்கியம்? வட்டார இலக்கியம்னு ஏன் தனிப்பட பிரிக்கிறீர்கள் என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள். வட்டார இலக்கியம் என்று பிரிப்பது ஒதுக்குவது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. பொது இலக்கியத்திலிருந்து ஒதுக்கி இதெல்லாம் வட்டார இலக்கியம், சரி வட்டார இலக்கியம்னு பேர் வச்சு இதை ஏற்றுக்கலாம் என்று ஒரு ஒதுக்குதல் பார்வை இதில் இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அப்புறம் இந்த வட்டார இலக்கியம் என்று சொல்வது நில உடைமை சாதிகளுடைய வாழ்க்கைப்பாடுகளை பேசுவது. இதில் இந்த ஒவ்வொரு வட்டாரத்திலும் வாழக்கூடிய அடித்தட்டு மக்கள், தலித் மக்களுடைய வாழ்க்கையை இவை பேசுவதில்லை. அதை இவர்கள் வட்டார இலக்கியம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே வட்டார இலக்கியம் என்பது நில உடைமை சாதி சார்ந்தவை என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது.
இந்த இரண்டு விதமான விமர்சனங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் வட்டார இலக்கியம்ங்கிற பிரிவை நாம் பார்க்கணும். எந்த ஒரு இலக்கிய அடையாளமுமே இது இந்த வகையான ஒரு போக்கு, இப்படிப்பட்ட ஒரு பிரிவு என்று நாம் பார்க்கும்போது அதற்கு அது உருவாகக்கூடிய காலத்தில் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை முடிந்துவிட்டால் அதற்கப்புறம் அந்த வகைப்பாடு இல்லாமல் போயிடும். ஆக வட்டார இலக்கியங்கிற வகைப்பாடு இன்றைக்கும் இருப்பதற்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமானது நமக்கு நில அமைப்பு, அதற்கப்புறம் மொழி, அந்த பகுதிக்கு ஏற்ற வகையில் பேசக்கூடிய மொழி, இதில் வேறுபாடு இருக்கக்கூடிய காரணத்தினால நாம் இன்னும் அந்த பிரிவை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்லணும். தமிழில் 1940களில் வட்டார இலக்கியங்கிற பாகுபாடு உருவாச்சுன்னு சொன்னேன். இன்றைக்கி நாம் கரிசல் இலக்கியம் என்று பேசுகிறோம். முதல்ல தமிழில் வட்டார நாவலை எழுதியவர் ஆர் சண்முக சுந்தரம். அவர் பழைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், இப்போது இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம். அவர் எழுதிய நாகம்மாள் என்ற நாவல் 1942 வந்தது. அதற்கு முன்னால் அவர் 1938 சில சிறுகதைகளை பேச்சு வழக்கில் அந்த கொங்கு பகுதி வட்டார வழக்கில் மணிக்கொடி இதழில் எழுதினார். அவற்றை படித்துவிட்டு கூப்பா ராஜகோபாலன் அவர், நீங்கள் இந்த மாதிரி பேச்சு வழக்கை வைத்து உங்கள் பகுதி வாழ்க்கையை ஒரு நாவலாக எழுதுங்க அப்படின்னு அவருக்கு தூண்டுதல் கொடுத்தார். கூப்பாரா கொடுத்த தூண்டுதலின் காரணமாக ஆர் சண்முக சுந்தரம் எழுதிய நாவல் தான் நாகம்மாள் என்ற அந்த நாவல் 1942 வந்தது. அதற்கு அப்புறம் அவர் பல நாவல்களை எழுதினார். 20க்கும் மேற்பட்ட நாவல்களை அவர் எழுதினார். ஆனால் அவரை பின்பற்றி அவருடைய காலத்தில் பல பேர் அந்த பகுதியிலிருந்து எழுத வந்தார்களா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லணும். அவர் தனிப்பட அந்த பகுதி வாழ்க்கையை எழுதி கொண்டிருந்தார். அதற்கப்புறம் அடுத்தடுத்த எழுத்தாளர்கள் அந்த பகுதியிலிருந்து உருவாவதற்கு கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் ஆயின. கு சின்னப்ப பாரதி, கா ரத்தினம், இவர் சி.ஆர். ரவீந்திரன், சூரியகாந்தன், இன்னைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள், இவர்கள்லாம் உருவாகிறதுக்கு ஆர் சண்முக சுந்தரத்துக்கு அப்புறம் 20-30 ஆண்டுகள் தேவைப்பட்டன. அதனால் வட்டார இலக்கியங்கிறத கொங்கு பகுதியில் தொடங்கினாலும் அது ஒரு பெரிய இயக்கமாக அந்த பகுதியிலிருந்து உருவாகவில்லை என்று தான் சொல்லணும். ஆனால் இந்த கரிசல் இலக்கியம் இது ஒரு தனி இயக்கமாக உருவானது என்று தான் நான் பார்க்கிறேன். ஒரு நவீன இலக்கிய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது கரிசல் இலக்கியம் என்பது ஒரு இயக்கம் போல செயல்பட்டது, உருவாகி வந்திருக்கிறது. நாம் இலக்கிய வரலாற்றில் மணிக்கொடி காலம் இப்படியெல்லாம் பார்ப்பது போல நவீன இலக்கியத்தில் கரிசல் இலக்கியம்னு தனிப்பட பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியவர்கள் சிலர். கு அழகிரிசாமி அவர் கரிசல் வாழ்க்கையை தன்னுடைய கதைகளில் சில கதைகளில் பதிவு செய்தவர். அவரும் கி ராஜநாராயணன் அவர்களும் ஒரே ஊர், இடைச்சவல் என்ற கிராமம். ஆனால் முதலில் எழுத வந்தவர் கு அழகிரிசாமி. அவர் பலவிதமான நகர வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, மலேசிய வாழ்க்கை போன்றவையெல்லாம் இருந்த காரணத்தினால அவர் வெவ்வேறு விதமான கருப்பொருள்களை எடுத்துக்கொண்டு எழுதினார். அவருடைய கதைகளில் ஒரு பகுதி கிட்டத்தட்ட 10-15 கதைகள் இருக்கும். அதுதான் இந்த கரிசல் பகுதியை மையமாக பின்னணியாக கொண்டு அவர் எழுதியவை. அவர் காலத்தில் அது ஒரு இயக்கமாக செயல்படவில்லை. அதை ஒரு இயக்கமாக எடுத்து செயல்படுத்தியவர் கீரா என்று அழைக்கக்கூடிய கி ராஜநாராயணன் என்று நான் கருதுகிறேன். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வாழ்க்கை, இதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது உண்மையில் அவர் ஒரு தனி மனிதராக ஒரு இயக்கமாக செயல்பட்டிருக்கிறார் என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. 1950களின் இறுதியில் தான் அவர் எழுதுவதற்கு வருகிறார். தன்னுடைய 30 வயதுக்கு மேலே தான் அவர் எழுதுகிறார். ஆனால் அவருடைய எழுத்துக்கு கிடைத்த மதிப்பு, அங்கீகாரம் அது மட்டுமல்ல, இந்த பகுதியினுடைய வாழ்க்கையை இன்னும் பல பேர் எழுத வேண்டும் என்பதற்காக அவர் செய்த செயல்களையும் நாம் கவனம் எடுத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து இந்த கரிசல் வாழ்க்கையை எழுத வந்தவர்களையெல்லாம் அவர் எப்படி முன்னத்தி ஏறாக இருந்து அவர்களையெல்லாம் வழிநடத்தினார், அவர்களையெல்லாம் கவனப்படுத்தினார் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்.
நீங்கள் அவர் பல முறைகளில் வழிகளில் அதை செய்திருக்கிறார். இந்த பகுதியிலிருந்து யாராவது ஒரு கதை எழுதி ஒரு பத்திரிகையில் வந்தால் உடனே அவர்களுக்கு கடிதம் எழுதி பாராட்டியிருக்கிறார். பல பேருடைய கடிதங்களை நான் அப்படி பார்க்கிறேன். பல பேருக்கு அப்படி கீரா எழுதின கடிதங்களை நான் அப்படி பார்க்கிறேன். எங்காவது ஒரு கதை இந்த பகுதி வாழ்க்கையை பற்றி ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தால் உடனே கீராகிட்டிருந்து ஒரு கடிதம் அவர்களுக்கு போயிருக்கிறது. அதே போல அவர் பல பேருடைய தொகுப்புகளுக்கு முன்னுரை வழங்கியிருக்கிறார். இந்த கரிசல் இலக்கிய எழுத்தாளர்கள் யாரெல்லாம் புத்தகம் வெளியிடுகிறோம் என்று சொல்லி அவரிடம் முன்னுரை கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் முன்னுரை வழங்கி அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு அவர் உதவி இருக்கிறார். அது மட்டும் அல்ல, 1960 அவர் எழுத ஒரு 25 ஆண்டுகளில் கரிசல் கதைகள் என்று ஒரு தொகுப்பை வெளியிட்டார். அந்த தொகுப்பில் கிட்டத்தட்ட 20 எழுத்தாளர்களுடைய கதைகள் அந்த தொகுப்பில் இருந்தன. அந்த தொகுப்பை வாசித்த போது தான் எனக்கு பல எழுத்தாளர்கள், இந்த பகுதி எழுத்தாளர்கள் அறிமுகமானார்கள். இன்னைக்கு சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவருடைய வெயிலோடு போய்ங்கிற கதையை அந்த தொகுப்பில் தான் நான் முதல் முறையாக நான் வாசித்தேன். சோ தருமனுடைய கதை. அந்த சமயத்தில் இவர்களுக்கெல்லாம் தனி தொகுப்புகள் வரவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். தொகுப்பு வருவதற்கு முன்னாலேயே கரிசல் கதைகள் என்று அடையாளப்படுத்தி கீரா அவர்கள் அந்த தொகுப்பை வெளியிட்டார். அதில் இன்னும் நிறைய பேருடைய கதைகள், சூரங்குடியா முத்தானந்தம் அவர்களுடைய மாடுகள் என்ற கதையை அதில் படித்த ஞாபகம் தான் எனக்கு இருக்கிறது. அதே போல் திடவை பொன்னுசாமி என்று ஒரு எழுத்தாளர், ரா அழகர்சாமி என்று ஒரு எழுத்தாளர், உதயசங்கருடைய கதை, இப்படி பல பேருடைய கதைகள் அந்த தொகுப்பில் இருந்தது. அந்த கரிசல் கதைகள் என்ற அந்த தொகுப்பு. இப்படி அவர் கடிதம், முன்னுரை, இந்த கதைகளை தொகுத்து தமிழ் உலகிற்கு தந்தது. அப்புறம் அதுக்கு கரிசல் கதைகள் என்று பெயர் வைத்தது. இது எல்லாமே அவர் ஒரு இயக்கம் போல செயல்பட்டிருக்கிறார் என்று தான் எனக்கு தோன்றியது. அது மட்டும் அல்ல, அவருக்கு பின்னால் வந்தவர்களையும் அதை தொடரச் செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் கீராவை பற்றி சொல்லும்போது சொல்லணும். அவர் தான் தமிழில் முதல் வட்டார வழக்கு சொல்லகராதியை உருவாக்கியவர். நீங்கள் அகராதி வரலாற்றில் சொல்லும்போது வீரமாமுனிவர் அவர்களை தமிழில் ஒரு வட்டார வழக்கு அகராதி தொகுத்தார்னு சொல்லுவாங்க. அது தவறான கருத்து. அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இன்றைக்கி அகராதியியல் அறிஞர்கள் எல்லாருமே அவர் கொடுந்தமிழ் செந்தமிழ்னு பிரித்து இலக்கணம் எழுதினாரே தவிர அவர் வட்டார வழக்கு அகராதியை உருவாக்கவில்லை என்பதை நிறுவிவிட்டார்கள். முதல் வட்டார வழக்கு அகராதி என்பது கீரா அவர்கள் உருவாக்கிய வட்டார வழக்கு சொல் அகராதி என்பது. அதை ஒரு முறை உருவாக்கிட்டு 1981 அந்த அகராதி, 81 அல்லது 82 நினைக்கிறேன், அந்த அகராதி வந்தது. அதற்கு பின்னால் அவருடைய வாழ்நாளிலேயே அதை இன்னும் பெரிதாக்கி மறுபதிப்பாகவும் அவர் வெளியிட்டார். அதுவும் இந்த கரிசல் இலக்கியம் என்ற வகைப்பாடு உருவாகி திரள்வதற்கு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இப்படி பல வகையில் அவர் செயல்பட்டவர். அவரை அடுத்து எனக்கு என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து எனக்கு நினைவு வருவது பா ஜெயப்பிரகாசம் அவர்கள். அவர் இந்த பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் அருகில் இருக்கும் ராமச்சந்திராபுரம் அந்த ஊரை சொந்த ஊராக கொண்டவர். அவர் எனக்கு 1980களின் இறுதியில் அறிமுகமான போது அவர் மூலமாக கரிசல் இலக்கியம் பல எழுத்தாளர்கள் அவர்களுடைய நூல்கள் எல்லாம் எனக்கு அறிமுகமாயின. அவர் தான் அதை கொடுத்தார். அவர் பொது உடைமை இயக்கத்தில், பொது உடைமை சிந்தனை சார்ந்து ஒரு மார்க்சிய லெனினிய இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனாலும் அவருடைய வேர் அனைத்துமே கரிசல் மண் சார்ந்து தான் இருந்தது. அவர் கரிசல் எழுத்தாளர்கள் பல பேரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். வீர வேலுச்சாமி என்று ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர், நிறங்கள் என்று தொகுப்பு வெளியிட்டவர். அவருடைய எழுத்துக்களை எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தியது பா ஜெயப்பிரகாசம் தான். அதே போல் சூரங்குடி முத்தானந்தம் அவருடைய எழுத்துக்களை அறிமுகப்படுத்தினார். சுயம்புலிங்கம் அவருடைய எழுத்துக்களை அறிமுகப்படுத்தினார். அப்போ எனக்கு அதையெல்லாம் வாசிக்கும்போது அதெல்லாம் வெறுமனே அறிமுகம் இல்லை, அவர் எனக்கு அந்த நூல்களையெல்லாம் கொடுப்பார், இதை படித்து பாருங்க என்று சொல்வார். அவர்களை பற்றியெல்லாம் எனக்கு அவர்களுடைய வாழ்க்கை பின்னணி பற்றியெல்லாம் சொல்லுவார். அது மட்டும் அல்ல, அவர் 1981 இருந்து மன ஓசை என்ற ஒரு இலக்கிய இதழ், அந்த இலக்கிய இதழுடைய பொறுப்பாசிரியராக பா ஜெயப்பிரகாசம் அவர்கள் இருந்தார். அந்த இதழில்
கரிசல் இலக்கியவாதிகள் பலருடைய படைப்புகளை வெளியிட்டிருக்கிறார். சுயம்பிலிங்கம் அவர்களுடைய நாட்டுப்பூக்கள் என்ற தலைப்பில் பல சிறு சிறு கதைகளை அவர் தான் வெளியிட்டார். சூரங்குடி முத்தானந்தம் அவர்களுடைய கதைகளையும் கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்கிறார். இப்படி பல பேர் பூமணியினுடைய கதையை அவர் அந்த மனோசை இதழில் வெளியிட்டிருக்கிறார். கரிசல் இலக்கியத்திற்கு ஒரு கீராவை தொடர்ந்து இப்படி அதை முன்னெடுத்து செல்வதில் பல பேர் இருந்தாலும் பா ஜெயப்பிரகாசத்துடைய பங்கும் அதில் முன்னணி வகுத்தது என்று நான் கருதுகிறேன். இப்படி இவர்களெல்லாம் இந்த கரிசல் இலக்கியம் என்ற ஒரு வகைமை உருவாவதற்கு, நான் இன்னைக்கு கொங்கு வட்டார வழக்கில் எழுதுகிறேன், கொங்கு இலக்கியம்னு நான் சொல்கிறனாலும் அப்படி அது ஒரு இயக்கமாக ஒரு வகைமையாக உருவாகி இருக்கிறதா என்றால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் கரிசல் இலக்கியம் என்பது ஒரு வகைமையாக இன்னைக்கு நமக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இத்தகைய எழுத்தாளர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய தொடர் செயல்பாடு அதுதான் காரணம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு இங்கே எழுத்தாளர்கள் அவர்களுடைய அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு கண்காட்சி இப்போ காலையில் ஆட்சியர் நாங்கள் திறந்து வச்சோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களை பற்றியான விவரங்கள் அதிலே இருக்கின்றன. இவ்வளவு பேர் இந்த பகுதியில் எழுதுகிறார்கள். நாளை வெளியிடக்கூடிய தொகுப்பில் 50க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களுடைய கதைகள் இங்கே வெளிவர இருக்கின்றன. ஆக இவ்வளவு பேர் இந்த பகுதி சார்ந்து எழுதுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது என்று நினைக்கிறேன். அதற்கு இது ஒரு இயக்கமாக இப்படி வந்தது தான், ஒரு இயக்கமாக செயல்பட்டது தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். இதில் இப்படி வட்டார இலக்கியம்னு நாம் ஒரு வகைமை உருவாக்குவதற்கு, கரிசல் இலக்கியம்னு ஒரு வகைமை உருவாக்குவதற்கு அதற்கு ஏதாவது அடிப்படை காரணம் இருக்குதா? ஏதாவது அந்த மொழி மட்டும் இருந்தால் போதுமா என்று சொன்னால் அப்படி இல்லை. சில விஷயங்களை இந்த பகுதியினுடைய பின்னணி சார்ந்து தான் நாம் எழுத முடியும். அந்த மாதிரி பல கதைகளை நாம் சொல்ல முடியும். இப்போ கீரா அவர்களுடைய கதைகளுக்கு மிகப்பெரிய கவனம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வேறொரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர் எழுதுவது போன்ற வாழ்க்கையை எழுத முடியாது என்பது தான். எனக்கு கரிசல் இலக்கியத்தை வாசிக்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பொருந்துச்சு. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை என்னுடைய பகுதியிலும் உண்டு. அது என்னென்னா, நீர்வளம் இல்லாதது, வானம் பார்த்த பூமி, மக்கள் புஞ்சை விவசாயம் செய்யக்கூடியவர்கள், இதெல்லாம் பொருந்தியது. ஆனால் கரிசல் இலக்கியத்திற்கும் எனக்கும் ஏற்பட்ட வேறுபாடு என்னென்னா, மண் தான். இந்த பகுதி கரிசல் மண், ஆனால் எங்களுடைய பகுதி செம்மண். இந்த மண்ணுடைய அமைப்பு தான் வித்தியாசம். மற்றபடி மழைப்பொழிவெல்லாம் ஒரே மாதிரி தான். அதனால் இந்த வாழ்க்கையை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு இதில் பிடிபட்டது. அப்போது இந்த பின்னணி இல்லாமல், இந்த நிலத்தினுடைய பின்னணி இல்லாமல் இந்த கதையை எழுத முடியாது என்பது தான் இந்த வகைமை உருவாவதற்கு முக்கியமான காரணம். இப்போ கீரா அவர்களுடைய கதையில் நிறைய கதையை நாம் சொல்லலாம். இதை இன்னொரு பின்னணியில் வச்சு எழுதியிருக்க முடியுமா என்று பார்த்தா நிச்சயம் சாத்தியமில்லைன்னு தான் சொல்லணும். இப்போ பூவை என்று ஒரு கதை எழுதுகிறாரு. அந்த கதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கரிசல் நிலத்தில் ஒரு அனாதையான ஒரு பெண், சிறு குழந்தையிலிருந்து வளரக்கூடிய ஒரு பெண்ணை பற்றியான கதை. தலைப்பு பாருங்கள், பூவைன்னு வச்சுருப்பார். அந்த பெண் திருமணம், அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. திருமணத்தன்றைக்கு மயக்கம் போட்டுருவா. அந்த பெண் ஏன் மயக்கம் போடுறா என்பதற்கு விடை சொல்வது தான் அந்த கதை. திருமணத்தன்று அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அப்போ மயக்கம் போட்டுருவா. ஏன் மயக்கம் போட்டுறா அப்படின்னா, அந்த பெண் சிறு பெண்ணாக இருக்கும்போது இருந்து தொடர்ந்து பலவிதமான வேலைகளை செய்து கொண்டே இருப்பார். ஆடு மாடுகளை பார்ப்பது, ஒருவருடைய வீட்டில் இருந்து எல்லா விதமான வேலைகளையும் செய்வார். அந்த பெண்ணுக்கு சடை போட்டு பழக்கம் கிடையாது. என்ன பண்ணிடுவாங்க, மொட்டை அடித்து விட்டுருவாங்க, அப்புறம் கிராப்பு வெட்டி விட்டுருவாங்க, ஆண்களுக்கு கிராப்பு வெட்டுற மாதிரி. அதனால் அந்த பெண் சடை பின்னி பூ வைத்து பழகவே இல்லை. திருமணத்தன்றைக்கு அந்த பெண்ணுக்கு சடை போட்டு நிறைய பூவை வைக்கிறார்கள். அந்த பூவினுடைய வாசம் தாங்க முடியாமல் அந்த பெண் மயக்கம் போட்டுருவார். இதுதான் பூவை என்ற கதை. உண்மையில் இப்படி ஒரு கதையை கரிசல் மண் வாழ்க்கை பின்னணி இல்லாமல்
வேறொரு பின்னணியில் எழுதியிருக்க முடியுமா என்று எனக்கு தெரியல. கட்டாயம் முடியாது. அதே போல் கறிவேப்பிலைகள் என்று அவர் எழுதின ஒரு கதை, நிறைய அது பள்ளி பாடத்திலையெல்லாம் கல்லூரி பாடத்திலையெல்லாம் இடம்பெற்ற ஒரு கதை. ரொம்ப அருமையாக தலைப்பு பொருத்தம், எப்படி பூவை என்ற கதைக்கு தலைப்பு பொருந்தியதோ அதே போல் கறிவேப்பிலைகள் என்பதற்கும் தலைப்பு பொருந்தியது. கறிவேப்பிலை அதை நாம் உணவில் நம்ம அன்றாட உணவில் நாம் கறிவேப்பிலையை பயன்படுத்தாமல் நம்முடைய உணவு இல்லை. ஒவ்வொரு உணவுக்கும் மணத்தை தருவது கறிவேப்பிலை தான். ஆனால் நாம் தட்டில் சாப்பாட்டை போட்டு குழம்போ ரசமோ ஊற்றி சாப்பிடும்போது முதல்ல எடுத்து கீழே எறிவது கறிவேப்பிலையை தான். அதை எடுத்து வச்சுட்டு தான் நாம் சாப்பிடுவோம். அப்போ நாம் இதுதான் அந்த தலைப்பினுடைய முக்கியத்துவம். நாம் நமக்கு தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு தேவைப்படாத போது எடுத்து வீசிடுறோம். அதை பப்பு தாத்தா பப்பு பாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பதியர் அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக அந்த கதையை சொல்லுவார். உண்மையில் மக்கள் வழக்கில் வயிற்றில் ஈரத்துணியை போட்டுக்கிறது என்று ஒரு வழக்கு சொல்லுவாங்க. அது உண்மை என்பதை நான் அந்த கதையை படித்து தான் அறிந்து கொண்டேன். அந்த தாத்தாவும் பாட்டியும் இது மாதிரியான ஒரு ஐப்பசி மாதத்தில் தொடர்ந்து 40 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்யும். தொடர்ந்து மழை பெய்தால் விவசாய வேலை கிடையாது, வேலை இருக்காது. அப்போ அவர்களுக்கு வேலைனா தான் அன்றாடங்காட்சிகள், அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. இப்போ 40 நாள் மழை பெய்யலைன்னா என்ன பண்ணுறது? என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க, பல வேலை பட்டினி தான் கிடக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த பசியை தாங்கிக் கொள்வதற்கு ஈரத்துணியை நனைச்சி வயிற்றில் போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த தாத்தா சொல்லுவார், இந்த ஈரத்துணியை வயிற்றில் போட்டுக்கிறத கண்டுபிடிச்சவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான், இது எவ்வளவு சுகமாக இருக்குது என்று சொல்லுவார். அப்படி ஒரு கதையை கீரா எழுதியிருப்பார். இந்த கதைகள் எல்லாம் அதற்குரிய பின்னணி இருக்குது பாருங்க, அது இந்த கரிசல் நிலம் தான். இது மாதிரி பல பேருடைய கதையை நான் சொல்ல முடியும். பா. ஜெயப்பிரகாசம், இவர் வீரவேலுச்சாமி, 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். எப்படி கு. அழகிரிசாமியும் கி. ராஜநாராயணனும் இடைச்செவல்ங்கிற ஊரை சார்ந்தவர்களோ அதே போல் பா. ஜெயப்பிரகாசமும் வீரவேலுச்சாமியும் ராமச்சந்திராபுரம் என்ற அந்த ஒரே ஊரை சார்ந்தவர்கள். வீரவேலுச்சாமியுடைய கதைகளை எனக்கு அவர் அறிமுகப்படுத்திய போது அவர் சொன்னார், நான் எழுதின கதையிலிருந்து இது வேறு மாதிரி இருக்கும், எங்கள் ஊருக்காரர் தான், ஆனால் நான் எழுதுகிற கதையிலிருந்து இது வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் படித்து பாருங்கன்னு சொன்னார். உண்மையில் அவர் குறைவான கதைகள் தான் வீரவேலுச்சாமி எழுதியிருக்காரு. ஒரு அநேகமாக ஒரு 15 அல்லது 20 கதைக்குள்ளே தான் இருக்கும். பல கதைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கொடும்பாவி என்று ஒரு கதை இருக்குது. நீங்கள் கீரா எப்படி அவருடைய முத்திரை கதைகளில் ஒன்றாக கறிவேப்பிலைகள் இருக்குதோ அதே போல் இந்த கொடும்பாவி என்ற ஒரு கதையும், அதுலேயும் ஒரு பெண், அனாதரவான ஒரு பெண், அந்த பெண்ணுடைய இறுதிக்கால வாழ்க்கை தான். மழை பெய்யாமல் வேலை இல்லாமல் பசி பட்டினியால் துயருறக்கூடிய ஒரு வாழ்க்கை. மழைக்கஞ்சி காய்ச்சி கொடும்பாவி எடுக்கிறார்கள். அன்னைக்கு அந்த பாட்டி வயதானவள், அவள் சட்டி எடுத்துக்கிட்டு மழைக்கஞ்சி வாங்குவதற்காக போகிறாள். பல திறமைகள் கொண்ட பெண் அவளுடைய அந்த இறுதி கட்ட வாழ்க்கை இருக்குது பாருங்க, அது அவ்வளவு பிரமாதமாக அந்த கதையில் வீரவேலுச்சாமி எழுதியிருப்பார். அதே போல் இவர் பா. ஜெயப்பிரகாசத்துடைய பல கதைகள் எல்லாத்துக்குமே, ஒரு ஜெருசலேம், அம்பலக்காரர் வீடு, இந்த மாதிரியான கதைகளெல்லாம் பல பேரும் அதை எடுத்து பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய கதை அவருடைய பேசாத கதைகள்லாம் இருக்குது. பொய் மலரும் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். கொஞ்சம் பா. ஜெயப்பிரகாசம் அவர்கள் ஒரு மாதிரி ஒரு ரொமான்டிக்கான தன்மை கொண்டவர். அவருடைய எழுத்து மொழியில் அதையெல்லாம் பயன்படுத்துவார். அவர் வானம்பாடி என்று சொல்லக்கூடிய கவிதை இயக்கத்தோடு கொஞ்ச காலம் தொடர்புள்ளவராக இருந்தார். அந்த காரணத்தினால அவருடைய மொழியில் இப்படியெல்லாம் வரும். பொய் மலரும், பொய்யை மலரும்னு சொல்கிறது இருக்குது பாருங்கள். உண்மையில் அதை நம்ம தனியாக கேட்கும்போது என்ன இப்படி சொல்கிறாருன்னு இருக்கும். ஆனால் அந்த கதையை வாசிக்கும்போது அதற்கு அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சிறுவனை பற்றியான ஒரு கதை. அந்த கதை அந்த சிறுவனுடைய வாழ்க்கை பின்னணியெல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு கடைசி பகுதியில் வரும்போது பள்ளிக்கூடத்தில் புஸ்தகம் கொடுப்பாங்க, அதற்கு பணம் கட்டணும். அந்த பையன், அந்த சின்ன பையன், அவங்க வீட்டில் பணம் கொடுக்க மாட்டாங்க. பல நாள் வாத்தியார்கிட்ட போய் தவணை சொல்லிக்கிட்டே இருப்பான், இன்னைக்கு கொடுத்துறேன் நாளை கொடுத்துறேன்ட்டு.
அவர் தினந்தோறும் கூப்பிடுவார், பணம் கொடுக்கலன்னு திட்டுவார், அடிப்பார், இப்படி இருக்கும். ஒரு சமயம் ஒரு நாள் என்ன பண்ணிடுவான், ஒரு சந்தர்ப்பம் இவனுக்கு வரும். ஆசிரியர் அவர் இன்னொரு டீச்சரோட பேசிகிட்டு இருப்பார். 2 பேரும் வடை வாங்கி ஆளுக்கு ஒரு வடை பிச்சு ஆளுக்கு பாதியாக சாப்பிடுவாங்க. 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு அந்த ஆசிரியருக்கும் அந்த டீச்சருக்கும் இருக்கும். இதை இந்த வடை வாங்கி கொண்டு வந்து தரக்கூடிய இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த சந்தர்ப்பத்தில் அப்படியான ஒரு சூழலில் பல பேர் ஆசிரியர்கிட்ட வந்து பணம் கொடுப்பாங்க. அவர் பேர் எழுதிக்காமல் வாங்கி வாங்கி மேஜர் ட்ராயருக்குள்ளே போட்டு வச்சுக்குவார். அதற்கப்புறம் சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போது யாரெல்லாம் இன்னும் புஸ்தகத்துக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு கேட்பார். ஒவ்வொருத்தரும் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. இவனும் போய் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவான். அவருக்கு இவன் கொடுக்கலன்னு தெரியும். பொய் சொல்கிறையாடான்னு கடுமையாக திட்டுவார். எப்போ கொடுத்த என்று கேட்பார், அடிப்பார். எப்போ கொடுத்த சொல்லு, பொய் சொல்லாத, எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, இப்படியெல்லாம் வந்து அடிப்பார், திட்டுவார். மற்ற ஆசிரியர்கள் எல்லோரும் வந்துடுவாங்க. இவன் பொய் சொல்கிறான் அப்படிம்பார். அப்போ அந்த பையன் சொல்லுவான், சார் நீங்கள் அந்த கௌரி டீச்சருக்கு போண்டா கொடுத்தீங்க பாருங்கள், அப்போ தான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த ஆசிரியரும் அந்த டீச்சரும் அப்படி விளவளத்து போயிடுவாங்க. எல்லாத்துக்கு முன்னால் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அம்பலமாகிவிட்டது என்ற பதட்டம் அவங்களுக்குள்ள. ஆனால் பையன் ஸ்ட்ராங்காக சொல்லுவான், அந்த சமயத்தில் தான் கொடுத்தேன் நான் அப்படின்ட்டு. ஆசிரியர் என்ன மறுப்பார், இந்த கதைக்கு தலைப்பு போய் மலரும்னு கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரியான பல கதைகளை எழுதியவர்கள் இருக்கிறாங்க. இங்கே மேடையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய கதையும் சொல்லலாம். நான் வந்து மையப்படுத்தி நான் சொல்ல விரும்பியது பா. சைப்பிரகாசம், வீர வேலுச்சாமி 2 பேருடைய கதையை, கி. ராஜநாராயணனுடைய பங்களிப்பை இதில் நான் மையப்படுத்தணும் என்று நான் நினைத்தேன். ஆக அந்த அடிப்படையில் இதுபோல பல பேருடைய கதைகளை இந்த கரிசல் இலக்கியத்திலிருந்து எடுத்து சொல்ல முடியும். எல்லாமே நல்ல மகத்தான கதைகள். அந்த கதைகள் ஒவ்வொரு கதையுமே பலவிதமான பொருள் தரக்கூடிய, அதை நாம் பலவிதமாக நுட்பமாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கதைகள். நீங்கள் இந்த தலைப்பு இது மட்டும் அல்ல, நீங்கள் கதைக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ இவர் தமிழ்ச்செல்வனுடைய வெயிலோடு போய் அந்த தொகுப்பு கதைகள், இவர் சோ தர்மன் எழுதியிருக்கக்கூடிய வேட்டை பற்றியான பல கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தவை. அதே போல் இங்கே பாமா இருக்கிறாங்க, பாமாவுடைய பல கதைகளை நான் வந்து வகுப்பறைகள்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். எப்படி ஒரு பெண்ணுடைய கோணத்திலிருந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்பது என்பதற்கு அவருடைய கதையெல்லாம் உதாரணமாக இருக்கிறது. உதயசங்கர் இருக்கார். உதயசங்கருடைய முதல் தொகுப்பு யாவர் வீட்டிலும் நினைக்கிறேன். அந்த தொகுப்பு ஒரு சின்ன தொகுப்பு. அது அந்த தொகுப்பு வந்தபோது பேராசிரியர் வி. அரசு அவர்கள் எனக்கு கொடுத்தார். நீங்கள் இந்த தொகுப்பு கதையை படித்து பாருங்கள் அப்படின்ட்டு. ரொம்ப சின்ன சின்ன சம்பவங்களை வைத்து எழுதிய கதைகள் அந்த கதையெல்லாம். அதில் ஒரு அநேகமாக வந்து ஒரு ஜிபிஎஃப் லோன் போட்டு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அரசு ஊழியர் டவுன் பஸ்ஸில் போகும்போது பாக்கெட்டில் பணம் இருக்கும். அந்த பணத்தை பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு தான் பஸ்ஸில் எல்லோரும் இருக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அந்த கதையில் இருக்கும். அந்த கதையெல்லாம் எனக்கு நினைவில் இருக்குது. இது மாதிரி இது அப்பண்ணசாமி அவர்கள் இருக்கிறார். அவர் நிறைய கதை எழுதியிருக்கார். நான் அவர்கிட்ட உங்கள் கதைகள்லாம் தொகுத்து நீங்கள் புத்தகமாக கொண்டு வாங்கன்னு நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பது உண்டு. இப்படி பல எழுத்தாளர்கள் இருக்கக்கூடிய வகைமை தான் இந்த கரிசல் இலக்கியம்ங்கிறது. அதனால் இது இந்த 2 நாளில் பல அமர்வுகளில் இந்த கதைகளை பற்றி பேச போகிறாங்க. நிறைய எழுத்தாளர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. என்னுடைய பேச்சில் நான் சில எழுத்தாளர்களுடைய பெயர்களை சொல்லியிருக்கேன். விடுபட்ட எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களை பற்றியெல்லாம், அவர்களுடைய கதைகளை பற்றியெல்லாம் இந்த 2 நாள் அமர்வுகளில் பேசுவாங்க. அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாமும் இங்கே இருக்கின்றன. இன்றைக்கி புத்தகங்கள்லாம் சுலபமாக கிடைக்கின்றன. அதனால் நீங்கள் ஏராளமான மாணவ மாணவியர் வந்திருக்கீங்க. இந்த கரிசல் இலக்கியம் என்ற இந்த வகைமை இலக்கியத்தை நீங்கள் எல்லாரும் அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். பல எழுத்தாளர்களுடைய நூல்களை வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.